இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் செகண்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மார்னிங் டிஃபன். சென்னை கேசவா கர்நாடகாவில் சென்னை கேசவா டெம்பிளுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோவிலில் பிரதான கடவுள் வந்து விஷ்ணு, லார்டு விஷ்ணு. சென்னகேசவா அப்படியே திரும்பி நில்லுங்க, அப்படியே திரும்பி நில்லுங்க. இந்த கோவில் 1117 கட்டியிருக்காங்க. ஹொய்சாளர்கள் ஆட்சியில் கட்டினது இது. விஷ்ணுவர்தன் என்ற ஆட்சியின் மன்னர் காலகட்டத்தில் இது கட்டினது. அவர் விஷ்ணு பக்தர், அதனால் அவர் பேர் விஷ்ணுவர்தன். அம்மா இப்படி திரும்பி ஹாய் சொல்லு. ஓகே. மக்களே, நீங்கள் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதை ஸ்கேன் பண்ணியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிற்பக்கலையை பாருங்கள், சான்ஸ் இல்லை. இது எவ்வளோ ஒரு நுணுக்கமாக இருக்குது பாருங்கள். டீட்டெயில்டாக எந்த அளவுக்கு சிற்பி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இன்னும் 1000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்க, அந்த சின்ன சின்ன இதெல்லாம் கல் தான். 1000 வருஷம் ஆயிடுச்சு. 1117 கட்டியிருக்காங்க இது. ஆக்சுவலாக இந்த கோவிலெலாம் இப்படி மொட்டை மொட்டையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து சுல்தான் ஆட்சியில் மாலிக் கபூர் படையெடுப்பில் இதெல்லாம் உடைச்சது. ஸோ அதை மீதி கொஞ்சம் இருக்குது. அங்கே பாரு, அந்த என்ட்ரன்ஸோட அந்த சிற்ப வேலைப்பாடு எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. இந்த அளவுக்கு நுணுக்கமாக. అంటే వయసుల వంశానికి పేరు వచ్చింది కదా.
தூண் வேலைப்பாடு பாடுறா சந்தோஷம் எப்படி இருக்கு பாடுறா இவ்வளோ நீட்டாக அதில் ஒரு சின்ன ஒரு அன்னீவன் கூட தெரியாது அவ்வளோ அழகாக இருக்குது நீ பாரு சின்ன டீட்டெயில் பாரு இவ்வளோ சூப்பராக இருக்கு இதை பாரு ஓ மை காட் இந்த இந்த இது எத்தனை அடுக்கா செதுக்கியிருக்காங்க பாருங்க எத்தனை ஒரு சின்ன 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 இது பாரு இதில் ஒரு இது பாரு இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு அந்த டெக்னாலஜியில் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல இல்லை அந்த பாரு பா இந்த கூரையை பாரு எவ்வளோ செம்மையாக இருக்கு ஓ மை காட் விஷ்ணு பிரதான கடவுள் சான்ஸே இல்லை இந்த கூரை தான் செம்மையாக இருக்கு எந்த அளவுக்கு இங்கே எவ்வளோ ஒரு சின்ன இது எல்லாமே கல் இதில் எப்படி இந்த ஓட்டையை போட்டிருப்பாங்கன்னு தெரியல பாருங்களா உடையாம இங்கே பாருங்க அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே பாருங்க எவ்வளோ சிற்பம் இது ஃபுல்லாக கோவிலை எடுத்து பேசுறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல பாருங்க ஏதோ பண்றாரு இவர் இந்த கத்தியை வச்சு இந்த பாம்பு ஏதோ பண்றான்னு நினைக்கிறேன் கையில கத்தி மாதிரி இருக்கு நாங்க இந்த கோவிலை ரசிக்கிறோம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க 10 நேரம் அப்படி இருக்கு சொன்ன மாதிரி அது பாருங்களேன் செயின் மாதிரி இருக்குல்ல இந்த கோவில் மண்டபம் எல்லாம் கூட இது முஸ்லீம் ஆட்சியில் வந்து சுல்தான் ஆட்சியில் மாலிக் கபூர் என்ற ஒரு தளபதி போர் வந்து இங்கே எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டான். இங்கே இருக்கிற மன்னரை தோக்கடிச்சு ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு. சாமியை எடுத்து ஒழிக்க வச்சிட்டாங்க அவங்க ஆட்சி இருக்கும்போது.
இந்த இடத்துல நிறைய சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. உனக்கு அதில் ஒரு பாட்டு, விஜய் பாட்டு ஒன்று வரும், அது இங்கே இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இந்த ஷேப் பார்த்தியா? இது அது மேலே பாரு, மேலேருந்து தண்ணி கீழே கொட்டணுன்ட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ஸ் அடிக்கிறார். இன்னும் ஒரு ஒரு இன்னும் கூட அவ்வளோ பாருங்களேன், 1000 வருஷம் ஆச்சு. சில்லுன்னு இல்லை இந்த கல். யானையை பார் சுற்றி, இந்த யானையெல்லாம் இந்த இந்த கட்டிடத்தை தாங்குற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாக யானை தான், அதுக்கு மேலே வந்து இங்கே ப்ளீஸ் டோன்ட் டச். எல்லாமே பெருமாள் தான். அந்த கட்டின ஒரு பெருமாள் பக்தரா, அதனால தான் அவர் பேர் விஷ்ணுவர்தன். ஒவ்வொரு அடுக்கில் பாருங்க, குதிரை, குதிரை, சிங்கம், யாழி, அது கீழே வந்து யானை. நரசிம்ம அவதாரம், விஷ்ணுவோட 10 அவதாரமும் இங்கே காட்டியிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று. விஷ்ணு பக்தர்ல யாரு? இங்கெல்லாம் பாரு, இந்த அழகா அந்த ஜன்னல், அது வேற இந்த ஜன்னல் நான் சொல்கிறேன், அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாரு அந்த ஷேப்பு. இந்த கூரையா பாரு. ஒன்று பார்த்துக்கா, ஒவ்வொரு சாமிக்கு மேலேயும் கோபுரம் இருக்கு பாரு. ஒவ்வொரு சாமிக்கு மேலேயும் கோபுரம் இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு அந்த அந்த ஆர்கிடெக்ட் திங்க் பண்ணியிருப்பான் பார்த்துக்கு. அப்போ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த கோவிலோட பீடமே பாருங்க, ஒரு மாதிரி தாமரை மாதிரி இருக்கு பாருங்க. தாமரை ஏர் ஓட்டுறது ஏற்றுப்போம். அவர் அந்த காலத்தில் அதுதான் அவருக்கு சின்ன இது. ஆமா, இது மோராஜி தேசி எதர் வச்சு. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பசு கண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா. கோவில் இருக்கு, இந்த அளவுக்கு சிற்ப கலைப்பாடு. கோவில் இல்லைன்னு சொல்ல வரல, இந்த சிற்ப கலைப்பாடை வச்சு சொல்கிறேன். அங்கேயும் நிறைய சிற்ப கலையில் முக்கியமான கோவில்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நம்பர் 1 இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த இந்த வேலைப்பாடில் ஆ, இந்த அளவுக்கு வேலைப்பாடில் வேற எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பா, அந்த பெர்ஃபெக்ஷன். அங்கே நில்லு. நில்லுங்க, நம்மளை நிற்க வச்சா ஃபோட்டோ நம்மளே எடுத்துக்கினா தான் உண்டு. பொண்டாட்டி நிற்க வச்சு அழகு பார்க்கலாம் பார்த்தா இல்லை. வா, இங்கே பாரு. இங்க பாருங்க, இதெல்லாம் யூடியூப்ல வந்துட்டு இருக்கு. அவர் பேசுனதெல்லாம் யூடியூப்ல ஓடிக்கிறது வேற ஐயாது. பேஸ்ட் கூட இல்லை. ஏலியன்ஸ் யாராவது வந்து வேலை செஞ்சிருப்பாங்க. கடவுளே வந்து உக்காந்த பண்ண செஞ்ச மாதிரி இருக்குது. அதான் அவரே இறங்கி செஞ்சுட்டு போய்க்கிறது. மனுஷங்க பண்ண மாதிரி இல்லையா பார்க்கறதுக்கு. மக்களே, இதை நான் நம்ப மாட்டேன், அவன் சொல்கிறாங்க. அதனால் அவங்களே மனசு கஷ்டப்படுத்த விடாது. ஓகேன்னு சொல்லிடணும். ஏமாப்பா கடவுளே பண்ணாரு. ஒரு கீரில் ஒரு இது வருஷம் கணக்கு அவன் படிக்கிறதுக்கு பாருங்களேன் எவ்வளவு பூசா உள்ள இது காடி இதெல்லாம் கடவுளே சிலிர்க்க வைக்குதுல்ல. யோசிக்க யோசிக்க எப்படி இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஏஐ கூட இவ்வளவு ஏஐல விட இப்ப பண்ண முடியாது அளவுக்கு பெர்ஃபெக்ட் அளவுக்கு. பா, கோவிலை சுத்தி ஐயோ 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 ஐயோ. அங்க பாருங்க, 10 அவதாரம் இந்த கோவில் சுத்தி இருக்கும். பாதம் இது அவன் திருப்பி வச்சுக்கிறான். Do not touch the carvings. இதெல்லாம் தொடாதீங்கன்னு சொல்றாங்க. இதில் எங்கே பாருங்க, இந்த கோபுரத்தை இங்கே வச்சுக்கிறான். இதான் அந்த சுல்தான் படை இருக்கு. ரைட். அங்கே எதுவும் எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோபுரம், இங்கே ஒரு கோபுரம், இந்த கோபுரம் உடைஞ்சிருக்கு. அப்புறம் அந்த கோவிலுக்கு கோபுரம் மேல் அதையும் உடைச்சிருக்காங்க. சுற்றி செம்மையாக இருக்கு, சான்ஸே இல்லை. இந்த என்ட்ரன்ஸை பாருங்க. போயிட்டு வந்தோம்ல இதான் போயிட்டு வந்தோம். ஹலோ, கொடுக்குறாங்களா? பாட்டு பின்னாடி ஓடி நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, இது சின்ன குண்டூசி சைஸ் தான். அது இதை எப்படி ஊசி இது ஹோல்ஸ் போட்டுருவான்? சான்ஸே இல்லை.
நான் பண்ணும்போது மட்டும் ஆஃப் பண்ணிடுது இந்த பொண்ணு. நான் எடுக்கலான்னு வரும்போது ஆஃப் பண்ணிடுதுடா. அது டான்ஸ் ஆடுதான், நான் வீடியோ எடுக்கலான்னு வரும்போது ஆஃப் பண்ணிடுது. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நான் விஜய் கெட்டுட்டானா? விஜய்லாம் வேஸ்ட்டு, சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை. வா இன்னும் யாராவது ஹீரோயின் கொடுக்கலாம் உங்களுக்கு. என்ன டான்ஸ் பண்ணுறேன். வெரி குட் வெரி குட். அப்படியே அப்படியே வாவ் சூப்பரா பட்டு சூப்பரா சூப்பரா. பாட்டு அண்ணன் பண்ணுவாங்க. டேய் போடா நாட்டண்டா ஆயிட்டாரு அங்கிள் அண்ணாரு. யூடியூப் சேனல். டேய் இதுதான் நான் அப்பா எடுக்கிற யூடியூப். இதெல்லாம் நீ அவருக்கு இது பண்ணலனா ப்ரமோஷன். இந்த வீடியோ தான் மில்லியனுக்கு இது பாருங்க. இது இந்த கோவில் உள்ளே ஒரு சின்ன மண்டபம். இதோ 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 இந்த பொண்ணு சென்னிகராயா. இது ஹொய்சாளர்கள் என்றது பேர், பட் தமிழில் சாளுக்கியர்கள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சியில் கட்டினது. அந்த பில்லர் எத்தனை செதுக்கி இருக்காங்க மத்தியா. வா அந்த ஷைனிங் பாரு, எந்த அளவுக்கு நைஸா ஷைனிங்கா இருக்குப்பா. சில்லுன்னு கை வைக்க. இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்திருக்கும், கல்யாணம், காது குத்து, வேறு ஏதாவது வந்து டான்ஸ். எப்படி எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க பாருங்கண்ணா. சும்மா சாதாரண கயிறில் கூட கட்டி வைக்கல, கல்லுலேயே அந்த அளவுக்கு. அப்பா வா சான்ஸே இல்லை. இந்த யானையோட கண்ணு பாருங்க, ரியலாக தெரியுது. கண்ணு ஓப்பன், கண்ணு திறந்து பார்த்தா எப்படி இருக்கும் ஃபீல், அந்த மாதிரி இருக்கு. எல்லா தூணுமே இப்படி தான் கட்டியிருக்கான்.
தட்டு 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 மாதிரி அப்படியே தட்டு அடிக்க 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 வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி. பா இதுதான் வந்து மேடை. இந்த மேடையில் தான் ஏதாவது கல்யாணம், அது குத்து, அரங்கேற்றம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கும். இந்த மண்டபத்தோட கூரை ரங்கநாயகி சாமி தற்சமயம் இப்போதைக்கு டைம் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுலேயே ஒரு சின்ன இதெல்லாம் இப்போ கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. இதுதான் பழைய தூண். என்ன சாமின்னு தெரியல. மேபி ஆஞ்சநேயர். அவருடைய வாயை பார்த்தா ஆஞ்சநேயர் மாதிரி தெரியுது. இந்த கோவில் சுற்றி உள்ள ஒரு இடம் சுற்றி இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. வாப்பா வாப்பா. கோவிலோட குளம். குளத்தில் நிறைய ஆமை இருக்கு. கார்னர் கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்னர் கீழே. அதான் எல்லாத்தையும் போட்டிருக்காங்கல்ல. கிணறு தண்ணி இருக்கா? ஓ, மேலே ஏறி தண்ணி. ஆக்சுவலாக அது உள்ளே போகிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, எப்படி எடுத்துக்கிறாங்க. பேர் அந்த கோவிலோட பேருண்ணா